வணக்கம் வெல்கம் பேக் டு ஃப்ரைடே ஃபேக்ஸ். நடிகர் விஷ்ணு விஷால் முதல் முறையாக அவருடைய ex-wife பற்றி ஒரு இன்டர்வியூவில் பேசினது தான் இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. வெண்ணிலா கபடி குழு படம் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் தான் நடிகர் விஷ்ணு விஷால். அதுக்கப்புறம் முண்டாசுப்பட்டி, ஜீவா, இன்று நேற்று நாளை, ராட்சசன் போன்ற வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து நடிச்சுட்டு இருந்தார். இப்போது முன்னணி நடிகராக வலம் வந்துட்டும் இருக்கார். இப்போ ரீசெண்டாக விஷ்ணு விஷால் ப்ரொடியூஸ் பண்ணி அவரோட தம்பி ருத்ரா ஹீரோவாக நடிச்சிட்ருக்க ஓஹோ இந்தன் பேபி படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்தை ப்ரமோட் பண்ணுற விதமாக நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி கொடுக்கப்பட்ட ஒரு இன்டர்வியூவில் தான் அவருடைய முதல் மனைவி ரஜினி நட்ராஜ் பற்றியும் அவருடைய டிவோர்ஸ் காரணத்தை பற்றியும் முதல் முறையாக பேசியிருக்காரு. விஷ்ணு விஷால் ரஜினி நட்ராஜை 2010 காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்க 2 பேருக்கும் ஆரின் என்கிற ஒரு மகனும் இருக்காங்க. கல்யாணமாகி 8 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 2010 கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க 2018 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறமா பேட்மிண்டன் பிளேயரான ஜுவாலா குத்தாவை 2021 விஷ்ணு விஷால் 2வது திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இப்போது இவங்க 2 பேருக்குமே மீரா என்ற பெண் குழந்தையும் இருக்காங்க. இந்த நிலையில் விஷ்ணு விஷால் முதல் முறையாக அவருடைய ex-wife ரஜினி நட்ராஜ் கூட டிவோர்ஸ் ஆனதை பற்றி ஒரு இன்டர்வியூவில் என்ன பேசியிருந்தாருன்னா, நானும் என்னோட முதல் மனைவியும் 4 வருஷம் காதலிச்சோம். அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனால் கல்யாணத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு கேன்சர் இருக்கிறத தெரிய வந்தது. இருந்தாலும் அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் என்ன நடந்தாலும் கடைசி வரைக்கும் அவங்கள நல்லா பார்த்துக்கணும்னு ரொம்ப உறுதியாக இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் 6 வருஷம் குழந்தை வேணாம்னு முடிவெடுத்தோம். அந்த 6 வருஷத்தில் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் நான் சினிமாவில் கொஞ்சம் அதிகம் கவனம் செலுத்திக்கிட்டு வந்தேன். இதனால் நான் அவங்க மேலே அக்கறை காட்டுறது இல்லைன்னு நினச்சிக்கிட்டாங்க. அதன் காரணமாக எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்துடுச்சு. விவாகரத்து முடிவு அவங்க எடுத்தது தான். நான் டிவோர்ஸ் வேணாம்னு பல முறை சொல்லி பார்த்தேன். ஆனால் அவங்க அதை ஏற்றுக்கலை. கடைசியில் ராட்சசன் படம் ரிலீஸ் ஆகும்போது எங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு. அந்த படத்துடைய சக்ஸஸ் கூட சந்தோஷமாக என்னால் கொண்டாட முடியலை. அவங்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக இப்போவும் அவங்கக்கிட்ட நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன்னு விஷ்ணு விஷால் அவருடைய டிவோர்ஸ்க்கான காரணத்தை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு.